இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் இந்த கதைக்குள்ள நான் யோசிச்சது அதான். இந்த படம் பார்க்கும்பொழுது ஆடியன்ஸ் வந்து ஒண்ணே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு நம்ம தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு எங்கேயோ யாரோ உயிரை விட்டுட்டு தான் இருக்கிறாங்க பார்டரில் அப்படின்றது மட்டும்தான். அதை இந்த படம் ரொம்ப தெளிவாக உணர்த்தும். ஒரு மனிதனுடைய உணர்வு, இவங்க 2 பேருடைய வாழ்க்கை, இவங்களை சுற்றி இருக்க கேரக்டர்ஸோட வாழ்க்கை, இது அத்தனையும் இது நடந்த உண்மையை அப்படியே சொல்கிறோம் அப்படின்றது மட்டும்தான். இது எல்லாமே இந்த கதையில் நான் கேட்டேன். எனக்கு அவர் கதை சொல்லி முடித்தோன்னே நான் உடனே ஓகே சொல்லலை. நான் நாளைக்கு சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். ஏன்னா நான் எப்பவுமே ஒரு கதை கேட்ட உடனே நான் டெசிஷன் எடுக்க மாட்டேன். எஸ் நோ ரெண்டுமே உடனே சொல்லவே மாட்டேன் நான். பட் இந்த கதை மட்டும் என்னை அன்னைக்கு நைட்டு தூங்கவே விடலை. எனக்கு நிறைய தாட்ஸ். இவர் எப்படி, இந்த ஃபேமிலி இப்போ எப்படி இருக்காங்க, நம்ம ஃபேமிலி எப்படி இருந்தோன்னு சொல்லி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இந்த கதை. நான் அவர்கிட்ட நெக்ஸ்ட் டேவே கூப்பிட்டு நான் இந்த படம் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான். அதுதான் இந்த கதை ஏற்படுத்திய தாக்கம். ஸோ அமரன் வந்து ஒரு ஒரு இராணுவ வீரனின் வாழ்க்கையை பதிவு பண்ணுற படம், போரை பதிவு பண்ணுற படம் இல்லை. வாழ்க்கை, அவருடைய அனைத்தையும் பதிவு பண்ணுற படமாக இது இருக்கணும். சாய் பல்லவி மேம், இப்போ இந்துவா இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்துவா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா முகுந்த் கிட்ட எந்த கேள்வி நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க? இதை நான் எப்படியாவது முகுந்த் கிட்ட கேட்டிருப்பேன். when I am இந்து I would definitely ask this to him அப்படின்னா என்னவா இருக்கும்? ஃபோனை ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம், நீங்கள் எல்லா கொஷனுக்கு ஏன் நிஜ இந்துவை பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை கூட முகுந்த் எங்கேயாவது பதில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. ஐ திங்க் ஷீ ஹேஸ் எவ்ரி கான்வர்சேஷன் வித் ஹிம் இன் எவ்ரி சுச்சுவேஷன். ஐ திங்க் தேவ் க்ரோன் அப் டுகெதர் அண்ட் சம்டைம்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஐ திங்க் வீல் டெவலப் தட் ஃபீலிங். நோ, அவங்க என் கூட இருக்காங்க, நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இட்ஸ் பிகம் ஒரு வே ஆஃப் லைஃப்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு விஷயத்துக்கு போய் பேசணுன்ட்டு இல்லை.